சம்பந்தி ராகுகாலம் யமகண்டெல்லாம் பார்த்து புட்டு நீங்க சாவகாசமா நிதானமா புறப்பட்டு வாங்க. நான் முன்னாடி போய் செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் செட்டப் பண்றேன். நீ போய்க்கிடும். வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் சுந்தரராஜன் அவர்கள். வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் எங்கள் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள். வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் எங்கள் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள். வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் எங்கள் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள். ഈ വീട് നമുക്ക് എപ്പോ കിട്ടുമെന്ന യോജനയോ? ഈ MLA പോണ പിറകല്ല ഈ വീട് നമുക്ക് കിട്ടും. ஈஸ்வரன் இவனை எப்ப கூப்பிடும்? ஈஸ்வரன் கூப்பிட மாட்டான், நானா அனுப்பி வைக்கிறேன். ஈஸ்வரன் கட்சியில சம்பந்திக்கு அடுத்தபடியா முக்கியமான ஆளு நான் தான். அதனால மாற்று வேட்பாளரா நாமினேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க மேலிடத்துல இருந்து. ஃபார்ம் அங்க இருக்கு, ஃபில் பண்ணி கொடுங்களேன். இருக்கட்டுங்க, சம்பந்தி வந்ததுக்கு அப்புறம் நாமினேஷனை கொடுக்குறேங்க. അവിടെ சம்பந்தியை க்ளோஸ் பண்ணான்னு ஐடியா சொல்லிட்டு இவட அயாள் வரட்டும் நாமினேஷன் தரேன்ற. அதுதான்டா அரசியல் தந்திரம். சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. இங்க சம்பந்தி வருவாருன்னு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க சம்பந்திய வரவிடாம அங்கேயே நம்ம ஆட்களை அடிச்சு போட்டுருவாங்க. கடைசி நேரத்துல நான் கையெழுத்து போட்டு நாமினேஷனை ஃபைல் பண்ணிடுவேன். இங்க நேரம் முடிஞ்சு போவோம், அங்க சம்பந்தி முடிஞ்சு போவாரு. அவரை சுடுகாட்டுக்கு போவாரு, நான் சட்டசபைக்கு போவேன். நீ இந்த சாணக்கியனுக்கு சொந்தக்காரனோ? ஒரு பயங்கரமாயிட்டு ஒரு ஆளு. எடோய், எல்லாரும் அரசியல சாக்கடைன்னு சொல்றாங்க. நான் வந்த பிறகு பார் பூக்கடையா மாத்துறேன். பின்ன இப்போடு சேர்ந்து இன்னாரும் மணக்கட்டும். வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் எங்கள் தலைவர் சுந்தரராஜன். 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 பாட்டிமா, பாட்டிமா, உங்க புள்ள தேர்தல் ஆபீஸுக்கு போற வழியில லாரி மோதி செத்து போயிட்டாருமா. அவன் செத்து போயிட்டானா? ஐயா, பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய தந்தைமார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய MLA, அதாவது என்னுடைய சம்பந்தி அவர்கள் தியாகியாக வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள். மகனுடன் சேர்ந்து அவர்களுடைய தாயாரும் சென்று விட்டார்கள். அதை நினைத்தால் தான் என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை. அழுதா போனவன் வருமோ? பாயிண்ட்டுக்கு வா. வரமாட்டார்களா? அப்பொழுது நான் அழுகையை நிறுத்தி விடுகிறேன். MLA அவர்கள் இறப்பதற்கு முந்தின நாள் என்ன நினைத்தாரோ? சம்பந்தி அவர்களே, எனக்கு பிறகு நீங்கள் தான் அரசியல் வாரிசாக வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மறுத்தேன். இறுதி வரை தொண்டனாகத்தான் இருப்பேன் என்று எவ்வளவோ சொன்னேன். அதற்கு MLA அவர்கள், எனக்கு பிறகு இந்த தொகுதி அனாதையாகி விடக்கூடாது, உன்னை போல் ஒரு யோகியன் தான் MLA-வாக வர வேண்டும், அதற்காகத்தான் உன் மகனுக்கு என் மகளை கொடுத்தேன் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார்கள். அதற்கு பிறகுதான் நான் என் தோளில் இந்த துண்டை தூக்கி போட்டேன். இப்பொழுது அவருடைய சுமையெல்லாம் என்னிடம் வந்துவிட்டது. ஆகவே அவருடைய தொண்டர்களாகிய நீங்களும் என்னுடன் வந்து விடுங்கள். நான் நம் தொகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை என் மனதிலே நிர்ணயித்து விட்டேன். நான் இந்த தேர்தலில் ஜெயித்து வந்தால் நம் தொகுதி மக்களாகிய உங்களுக்கு ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, பன்னி பண்ணை வைப்பதற்கும் நம் நிதி மந்திரியிடம் கடன் கொடுக்க சொல்லுகிறேன். என்னடா இவன் வந்த உடனே கடன் வாங்க சொல்லுகிறானே என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். அரசாங்கத்தில் கடன் வாங்கினால் திருப்பி தர வேண்டாம். பிறகு நான் கடனை ரத்து பண்ணி விடுகிறேன். போலீஸ்காரர்கள், அதிகாரிகள் இவர்கள் உங்கள் சொல்படி கேட்காவிட்டால் அவர்களை உடனே மாற்றி விடுகிறேன். நம்முடைய தொகுதியிலே எந்த சினிமா தியேட்டரிலும் டிக்கெட் 1 ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுகிறேன்.
ஊரை சுற்றி தென்னை மரம், பனை மரம், வாழை மரம் முதலியவற்றை நட சொல்லுகிறேன். ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றையும் கட்டுகிறேன். எனக்கு ஒரு பெரிய டீ கடை. உனக்கு ஒரு டீ கடை இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த தெருவிற்கு நம்முடைய மறைந்த தியாகி சுந்தரராஜன் அவர்கள் பெயரை வைக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டுமா? கூப்பிடுங்கள், வருகிறேன். கல்யாணமா? கூப்பிடுங்கள், வருகிறேன். தாத்தா இறந்து விட்டாரா? கூப்பிடுங்கள், வருகிறேன். டீ கடை, சைக்கிள் கடை, பார்பர் ஷாப், சாராய கடை திறக்க வேண்டுமா? கூப்பிடுங்கள், வருகிறேன். இப்பொழுது பள்ளிக்கூடங்களிலே நமது பிள்ளைகளுக்கு சத்துணவும் முட்டையும் தான் தருகிறார்கள். நான் வந்தால் பன், பால், ரொட்டி முதலியவற்றை தருகிறேன். இப்பொழுது பேருந்திலே நமது பள்ளிக்கூட பிள்ளைகள் டிக்கெட் இல்லாமல் செல்லுகிறார்கள். நான் வந்தால் ரயிலிலும் டிக்கெட் இல்லாமல் செல்லலாம். கிணறு வெட்ட சொல்லுகிறேன், பாலம் கட்ட சொல்லுகிறேன். இனி நான் என் அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ பிள்ளை இல்லை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. ஆகவே உங்களது பொன்னான வாக்குகளை வாக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டே என்னுடைய பேருரையை முடிக்கின்றேன். வணக்கம். இந்த தொகுதியில் போட்டியிட்ட திரு ஆர் கௌரிராஜன் அவர்கள் 10,003 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் தொண்டன் எம்எல்ஏ கௌரிராஜன். ஹலோ, நான் தான் சிஎம் பேசுறேன். அந்த ரோட்ல இருக்கிற புத்துக்கோயில் போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கு, அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. பப்ளிக்கு இடைஞ்சலா இருக்கிற எதையுமே உடனே ரிமூவ் பண்ணிடணும். இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்றேன். நானும் 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க துணை முதல்வராவே இருக்கிறீங்க. உங்களுக்கு முதல் மந்திரி ஆகணுங்கிற ஆசை இல்லையா? முதல்வராகணும்னு ஆசை இருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்கிற முதல்வரை எப்படி ஏத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம். உங்க தொகுதியில நடு ரோட்ல இருக்கிற பாம்பு புத்தை எடுக்க சொல்லி முதல் மந்திரி ஆர்டர் பண்ணிட்டாரு. நீங்க உடனே அதை எதிர்த்து போராட்டம் நடத்துங்க. போக்குவரத்துக்கு இடத்துல இருந்தா இடிச்சிட வேண்டியதானே? முதல்வர் சொல்றது நல்ல விஷயம் தான், நியாயம் தானே? நியாயம் அநியாயம் பார்த்தா நீங்க இப்படியே இருக்க வேண்டியதுதான். நியாயத்தை அநியாயம் சொல்லணும், அநியாயத்தை நியாயம்னு சொல்லணும். இப்போ பாம்பு புத்து இருக்குத, அது லேடிஸ் மேட்ரு. தாய் குலத்தோட ஆதரவு கிடைக்கணும்னா பாம்பு புத்தை இடிக்காத, அது பக்தர்களுக்கு செய்யற துரோகம்னு சொல்லிட்டு கும்பலா புறப்படுங்க. புறத்தா என்ன ஆகும்? இன்னாவும் நாடு முழுதும் குழப்பம், கொந்தளிப்பு, கொலை இதெல்லாம் நடக்கும். அப்புறம் டெல்லியில இருக்கிற நம்ம கட்சி தலைவரு நாட்டை ஆள்ற முதல் மந்திரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி போட்டு உங்களை அங்க போட்டுவாரு. என்ன இருந்தாலும் பொது ஜனங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்குமா? எனக்கு நல்லா தெரியும். கட்சி எப்ப பிரியும், எப்ப போராட்டம் நடக்குன்னு பொது ஜனங்க அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப போராட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆரம்பிச்சிடுங்க போராட்டத்தை. முதல்வராகவும் ஆயிடுங்க. அடுத்த முதல்வர் நான் தான். அடுத்த முதல்வர் நான் தான். அப்ப நான் வரணுங்க. வாங்க எம்எல்ஏ கௌரிராஜன், உட்காருங்க. இருக்கட்டுங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன். என்ன உலகங்க இது? கட்சியிலயும் செல்வாக்கு இல்ல, ஜனங்க கிட்டயும் செல்வாக்கு இல்ல. நீங்க சீஃப் மினிஸ்டர், ஏதோ போகட்டுன்னு உங்களுக்கு அடுத்த பதவி அந்த ஆளுக்கு கொடுத்தீங்க. அந்த ஆள் என்னடானா உங்க பதவியை பிடிக்க பாக்குறாரு. என்னையா சொல்ற? அதாங்க, அந்த ஆள் ஏதோ பாம்பு புத்து ஊர்வலன்னு குழப்பிக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க, நான் வர்றேன். தாய்மார்களே, பாம்பு புற்றை நோக்கி ஊர்வலம் தொடங்கிவிட்டோம். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இடிக்காதே 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 இடிக்காதே
ஏண்டா நான் முதல்வர் ஆவதுக்கு தாண்டா உங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டி வச்சேன். அடிச்சுக்கீங்கடா. என்ன பத்தி டெல்லியில பேசிக்குவாங்க இப்போ. தோஸ், எதுக்கு அந்த ஊர்வலம், எதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம்? ஸ்டேட்ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சண்டை போட்டுக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் சுத்தமா கேட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியாத ராமசாமி இன்னும் முதல் அமைச்சரா வச்சிருக்கிறது சரியில்லை. அந்த ஸ்டேட்டை பற்றி நல்லா தெரிஞ்சா இந்த டெல்லி ரமேஷ் அஸ்ரானி சொல்லுது, அங்க ஒரே கட்சியிலே சேர்ந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடையிலே காம்படிஷன் ஜாஸ்தியாச்சு. அதனால மக்களுக்கிட்ட நல்ல நம்பிக்கையும் செல்வாக்கும் உள்ள அதே கட்சியிலே சேர்ந்தா ஆர் கௌரிராஜனை சீஃப் மினிஸ்டரா போட சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவோம். നീ എന്നെ തടുക്കുന്നോ? ഞാൻ ആരറിയുമോ? അവിടെ ഉക്കാന്നിരിക്ക് പുതുശ്യം അയാളുടെ പിയെ ഞാൻ. അതെ അതെ, പോയി അർജന്റ് എനിക്കൊരു ഷോടാ കൊണ്ടാ പോടേ. சிஎமோட பாதுகாப்புக்காக வந்திருக்கேன் சார். பாதுகாப்பெல்லாம் ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. കുച്ചി എന്നെ കയ്യില് കൊടു. പോയി ചോടാ കൊണ്ടാ പോ. ഇത് കയ്യില് പിടിച്ചോണ്ട് നിൽക്കുന്ന വേലയ്ക്ക് ഇവിടെ ആർഭാട്ടം.